ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் கிரேசி. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பர் அண்ட் டேஸ்டியான சிக்கன் பிரியாணி எப்படி 30 மினிட்ஸில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம குக்கர் இல்லாமல் எப்படி ஓப்பனாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் ஒரு 6 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் நெய்யும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எண்ணெய் சூடானதும் நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ண போகிறோம். இதுக்கு நான் ஒரு பெரிய பே லீஃப் எடுத்திருக்கேன், ஒரு அன்னாசி மொக்கு, 2 ஏலக்காய், ஒரு சின்னத்தண்டு பட்டை, 3 லவங்கம், கொஞ்சம் பெரிய சீரகம், கல்பாசி, இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ இது லைட்டாக ஃப்ரை ஆனதும் நான் ஒரு 2 பெரிய வெங்காயம் எடுத்து மெலிசான ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு சிம்மில் ஒரு 2 to 3 மினிட்ஸ் வச்சு வதக்கிடுங்க. நம்மளுக்கு நல்லா பொன்னிறம் ஆகணும், அப்போ தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வெங்காயம்லாம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை சேர்த்துட்டு ஒரு 1 மினிட் நல்லா வதக்கிடுங்க. இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு புதினா, இப்போ ஒரு கைப்பிடி கொத்தமல்லியும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப வதங்க வேணாம், ஒரு 1 மினிட் வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 3 குட்டி தக்காளி எடுத்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் 2 பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம தக்காளியெல்லாம் நல்லா மசியறதுக்கு பிரியாணிக்கு ஏற்ற உப்பு இப்போவே சேர்த்துடலாம். நான் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம மூடி வச்சு ஒரு 3 நிமிஷம் சிம்மில் வேக வச்சிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ நம்மளுக்கு தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி வந்திருக்கு, கிரேவி மாதிரி வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், அண்ட் 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, அண்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா, இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 1 மினிட் சிம்மில் வச்சு வதக்கிடுங்க. ஸோ இது வதங்கிருச்சு. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 350 கிராம்ஸ் சிக்கன் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ சிக்கனும் சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் சிம்மில் வச்சு நல்லா வதக்கிடுங்க. இப்போ சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 50% கிரேவியில் வேகணும். ஸோ அதுக்கு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் லெமன் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50% நம்மளுக்கு வேகணும். ஸோ அதனால் நம்ம சிம்மில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் சிக்கனை வேக வச்சிடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அண்ட் சிக்கனும் ஒரு 50% வெந்திருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் 1.5 கப் ரைஸ் எடுத்திருக்கேன், அதை 20 மினிட்ஸ் நான் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஸோ நம்ம ஒரு 2.5 கப் வாட்டர் ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு உப்பு வேணும் பத்தலை அப்படின்னா இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாமே பார்த்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். ஊற வச்ச அரிசியை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நான் பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு கப்புக்கு 1.5 கப் தண்ணி ஊற்றினா போதும். ஸோ அரிசி போட்டுட்டு ரொம்ப கிளறி விட வேணாம். ஸோ லைட்டாக வந்து உப்பு போட்டிருக்கீங்கன்னா கிளறி விட்டுட்டு நம்ம இதை சிம்மில் வச்சுட்டு ஒரு தட்டு வச்சு இப்படி மூடிடலாம். இது மேலே ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க, ஆனால் அதில் நம்ம சூடு பண்ணி வச்சுருக்கிற வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து பார்த்தோன்னா பிரியாணி ரெடி ஆகிருக்கும்.
பாருங்கள் 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பிரியாணியில் பாருங்கள் நம்ம போட்ட தண்ணி கொஞ்சம் கூட இல்லை. அண்ட் பிரியாணி நல்லா ஒட்டாமல் சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு நெய் எக்ஸ்ட்ராவாக வேணும்னா இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு சிக்கன் பிரியாணி வித்தின் 30 மினிட்ஸில் குக்கரே இல்லாமல் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்றதை நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி நிறையா எம்மி அண்ட் டேஸ்டி வீடியோஸ்க்கு சமையல் கிரைசியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வரும். மீட் யூ இன் த நெக்ஸ்ட் ரெசிபி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.